கர்நாடகாவில் பெண் மருத்துவரிடம் பண மோசடி செய்துள்ள இளம் இயக்குநரின் செயல் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு பசவேஸ்வரா நகரில் வசித்து வருபவர் டாக்டர் பிந்து. பிந்துவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக கடந்த 2019ஆம் ஆண்டு கன்னட சினிமா இளம் இயக்குநரான விஷ்மயா கவுடாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிந்துவிடம் உடல் ஆரோக்கியம் குறித்து விஷ்மயா அடிக்கடி கேட்டு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தான் புதிதாக இயக்கும் டியர் கண்மணி படத்திற்கு பணம் தேவைப்படுவதாக பிந்துவிடம் அவர் கூறியுள்ளார். இதற்காக ரூபாய் 6.5 லட்சத்தை பிந்து கொடுத்துள்ளார். அந்த பணத்தை விஷ்மயா திரும்ப கொடுக்காமல் இருந்துள்ளார். பின்னர் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ரூபாய் 6.5 லட்சத்திற்கு விஷ்மயா காசோலை கொடுத்துள்ளார். ஆனால் அவரது கையெழுத்து சரியாக இல்லை என கூறி வங்கி அதிகாரிகள் காசோலியை நிராகரித்ததுடன் பிந்துவுக்கு பணமும் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து ரூபாய் 6.5 லட்சம் கடன் வாங்கி தன்னை மோசடி செய்துவிட்டதாக பெங்களூரு நீதிமன்றத்தில் விஷ்மயா மீது பிந்து வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த ரூபாய் 6.5 லட்சம் கடன் மோசடி குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி பசவேஸ்வரா நகர் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. அதன் பேரில் இளம் இயக்குநரான விஷ்மயா மீது பசவேஸ்வரா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக தற்போது நோட்டீஸ் அனுப்ப போலீசார் தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெண் மருத்துவரிடம் இளம் இயக்குநர் பண மோசடி செய்துள்ள விவகாரம் பேசுபொருளாகியுள்ளது.